சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 17 வயது சிறுவன் பிரவீன்குமார் படுகொலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசிக மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட கழகம் உள்ளிட்ட அமைப்பினரும் பங்கேற்றனர். கடந்த 2ஆம் தேதி மகிலான்பட்டியை சேர்ந்த பிரவீன்குமார் தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த கார் மோதி உயிரிழந்தார். இந்த சம்பவம் திட்டமிட்ட தாக்குதல் என குற்றச்சாட்டு எழுந்தது. 10 நாட்கள் ஆகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் பாதிக்கப்பட்டவர்களையே வற்புறுத்துவதாகவும் கூறி சுமார் 4 மணி நேரம் போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்தில் பேசிய கட்சி நிர்வாகிகள் சம்பவத்தை முறையாக விசாரித்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரித்தனர். ஊதாக்கடல் சட்டை போட்டதுனால அதை சாகடிக்கிறான் என்றால் அந்த வன்மம் எவ்வளவு கொடூரமானது என்பதை தெரிந்து கொள்ளது. இப்பொழுது காவல்துறை யார் பொறுப்பில் இருக்கிறது? ஜோசப் விஜய் முதல்வர் பொறுப்பில் இருக்கிறது. இது இந்நேரம் நாம் எல்லாம் வெயிலில், உச்ச வெயிலில் நாம் நடத்துகிற போராட்டம் அவருக்கு தெரிந்திருக்கும். தமிழக அரசாங்கம் உரிய விசாரணை நடத்த வேண்டும். செல்வகுமார் கண்ணன் ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். அந்த குடும்பத்திற்கு சட்டப்படியாக கொடுக்க வேண்டிய நிவாரணம், சட்டப்படியான நிவாரணம் அதை கொடுப்பதற்கு ஏன் தயங்குகிறார்கள்? எனவே தமிழக அரசாங்கம் இதில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டு, ஊதா சட்டை போட்டவனெல்லாம் அறிவாளப்பட்டு வருகிறானா? இங்க ஏதோ கலவரம் பண்ண போறாங்க. பயந்து போய் கண்டவராயம்பட்டி சிஐடிக்கு போன் செய்கிறார். அக்குள்ள சட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஊதா சட்டை போட்டால் வெட்டுவான் என்பதற்காக அத்தனை சமூகத்து இளைஞர்களும் சிறுவர்களும் நடக்கிறார்கள். மகிபாலம் பற்றி வெட்கப்பட வேண்டும். மகிபாலம் பற்றி மக்கள் துக்கப்படுகிறார்கள்.